இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மேல் ஏறி இயேசு அவருக்கு தேவையான சீடர்களை அவரிடம் அழைத்து கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை அழைக்கின்ற நற்செய்தியாக இருக்கின்றது. நீங்களும் நானும் நம்முடைய தாய் திருச்சபையிலே திருவருட்சாதத்தின் வழியாக, மிக குறிப்பாக திருமுழுக்கு வழியாக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது அழைப்பானது மேன்மையான அழைப்பு. எப்படி இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை அழைத்தார்களோ அதேபோல் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பில் நிலைத்திருக்கின்றோமா இல்லையா என்று எண்ணி பார்த்து தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தூய மரங்களை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனம் 2-20 வரை. அந்நாள்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழி ஓரத்தின் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீது அவர் தம் ஆள்களையும் அக்குகைக்குள் உட்பகுதியில் இருந்தனர். தாவீது ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவிழ்ந்து சென்று சவுலின் மேலங்கின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியை சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையில் இருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும். மனிதரின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களை கண்டனர். உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையை பாரும், என் கையில் இருக்கும் உம்மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம்மேலங்கியின் தொங்கலை மட்டும் மறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயா அன்றோ? ஒரு தொள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவராக.
அவரே எனக்காக வழிகாட்டி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின், சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுந்தார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையை செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசன் ஆவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளால் நிலையிலேயே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். பல்லவி. கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தில் நின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வர். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவர். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். பல்லவி. கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. பல்லவி. கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றவர் என பொருள்படும் போனார்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு,
மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை அவரிடம் வரவழைத்தார். வந்தவர்களை இயேசு தம்மோடு இருக்கவும் மற்றும் அவர்கள் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் இயேசு அவர்களுக்கு இன்று நற்செய்தியின் வாயிலாக அந்த அதிகாரத்தையும் தந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு ஒரு தனித்துவமான அழைப்பு. இயேசு பலமுறை கூட்டமாக வந்த மக்களை குணப்படுத்தினார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு குறிப்பிட்ட குழுவை தனித்து வரவழைக்கின்றார். அவர் மலை மேல் ஏறி தமக்கு விருப்பமானவர்களை தம்மிடம் வரவழைத்தார். இந்த அழைப்பு தற்செயலானது அல்ல, மாறாக இது இறைவனின் திட்டமிட்ட ஒரு தெளிவான அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக நம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த திருமுழுக்கு பிறகும் மற்ற அருட்சாதத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்து இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய அழைப்பானது எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாக இன்று அமைகின்றது. மேலும் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே மலையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் சிந்திப்போம். விவிலியத்தில் மலை என்பது இறைவனை சந்திக்கும் இடத்தை குறிக்கும். உதாரணமாக, மோசே சீனாய் மலையில் இறைவனை சந்தித்தது, இயேசு மலையில் வைத்து இவர்களை தேர்ந்தெடுப்பது, இது ஒரு புனிதமான தெய்வீக உடன்படிக்கை என்பதை காட்டுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு அவர் மலை மேல் ஏறி வெறும் அவர்களை சீடர்களை அனுப்பவில்லை, மாறாக அவர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மற்றும் பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தையும் அந்த மலை மேல் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகமானது ஒரு 3 முக்கியமான நோக்கங்களை குறித்து பார்ப்போம். இயேசு இந்த 12 சீடர்களையும் தேர்ந்தெடுத்ததற்கு 3 முக்கியமான காரணங்கள் குறிப்பிட்டு இருக்கின்றது. முதலாவது, அவரோடு இருக்க. இதுவே முதல் மற்றும் மிக முக்கியமான நோக்கம். இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், நாம் அவரோடு எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார். பணி செய்வதற்கு முன்பாக இயேசுவின் குணங்களையும் அன்பையும் போதனைகளையும் அவர்கள் நேரில் கண்டு உணர வேண்டும். சீடர் என்பவருக்கு முதல் தகுதி இயேசுவோடு நேரத்தை செலவிடுவதுதான்.
இன்று நீங்கள் நானும் இயேசுவின் சீடராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தின் நாட்டங்களிலே நாம் மூழ்கி கொண்டு கடவுளோடு நாம் நேரத்தை செலவிடுவதை மறந்து விடுகின்றோம். பல சமயங்களில் நமக்கு கடவுளுக்கும் உள்ள இடைவெளியானது தினம்தோறும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் கடவுளிடம் போதுமான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கடவுளிடம் பேசுவதில்லை, கடவுள் கூறுவதை நம்முடைய செவிகளுக்கு நாம் விருந்தளிப்பதில்லை. மாறாக நாம் இந்த உலகத்தின் நாட்டங்களில் நாம் மூழ்கி விடுகின்றோம். கடவுளுக்காக நாம் பிரத்யேகமாக எந்த ஒரு நேரத்தையும் நாம் கொடுப்பதில்லை. இரண்டாவதாக, நற்செய்தியை அறிவிக்க நாம் அனைவரும் அனுப்பப்படுகின்றோம். பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்வதே நற்செய்தி பணி. இயேசு கண்ட கனவை உலகிற்கு தெரியப்படுத்த அவர்கள் அனைவரும் அனுப்பப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் ஒரு மறு நற்செய்தியாக வாழ வேண்டும். எப்படி புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்கின்ற நற்செய்தியானது இருக்கின்றதோ, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அது குறிப்பிடுகின்றதோ, அதேபோல் நாமும் ஒரு மறு நற்செய்தியாக வாழ வேண்டும். ஆகவே நான் மறு நற்செய்தியாக வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வேறு சிலர் நல்ல நன்மைகளையும் குணாதிசயங்களையும் அவர்கள் பெற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. எப்படி நாம் மற்ற நற்செய்திகளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தியை படித்து இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்கின்றோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையானது மறு ஒரு நற்செய்தியாக அமைய வேண்டும் மற்றவர்களுக்கு. அதுக்கு முதலில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற அந்த தீய கெட்ட பழக்க வழக்குகளை ஒழிக்க வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக, பேய்களை ஓட்டும் அதிகாரம் பெறுவதற்காக இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் அனைவரையும் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தீமையே வெல்லும் வல்லமையை இயேசு அவர்களுக்கு தருகிறார். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயலால் உலகை மாற்றும் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. நாம் தீமையை வெல்கின்ற ஒரு மக்களாக வாழ இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாயிலே நம் அனைவருக்கும் ஒரு அழைப்பை விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை மீண்டும் நாம் உற்று நோக்கினோம் என்றால் இந்த 12 திருத்தூதர்களுக்கும் ஒரு பன்முக தன்மை இருக்கின்றது. அது என்னவென்றால், சீமோன், யாருடைய பெயர் பேதுரு, மறுபெயர் பாறை போன்றவர், ஆனால் இயேசுவை மறுதலித்தவராகின்றார். யாக்கோபு, யோவான், இடிமுழக்க மக்கள் என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு முன் கோபக்காரர்கள். மத்தேயு, வரி வசூலிப்பவர், சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர். யூதாஸ் இஸ்காரியோத்து, இயேசுவை காட்டி கொடுத்தவர். ஆனால் இயேசு தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, மாறாக அவர் தேர்ந்தெடுத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். நம்முடைய பலவீனங்கள் இறைவனின் அழைப்பிற்கு தடையல்ல. நாமும் நம்முடைய பலவீனங்களில் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்படாமல் நாம் ஆண்டவரிடத்திலே தம்மையே நாம் கையளிக்கும் போது ஆண்டவர் வெறும் களிமண்ணாக இருக்கின்ற நம்மை ஒரு பொம்மையாக மாற்றுகின்றார். ஆகவே நம்மளுடைய இந்த தகுதியின்மையை பார்த்து நாம் தோர்ந்து விடாமல், ஆண்டவரே, நான் தகுதி இல்லாமல் இருக்கின்றேன், நீர்தாமே என்னை தகுதியுள்ளவனாக ஆக்க வேண்டும் என்று நாம் இந்த நற்செய்தியின் வாயிலாக இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கின் வழியாக நாமும் இயேசுவின் பெயரால் சொல்லி அழைக்கப்பட்டுள்ளோம்.
நாம் வெறும் கூட்டத்தில் ஒருவராக இல்லாமல் அவரோடு உறவில் நெருங்கி இருக்கின்றோமாம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். சமூக பணிகளிலும் ஓட்ட பந்தயத்திலும் மூழ்கிவிடும் நாம் இறைவனோடு அமைதியில் செலவிட நேரம் ஒதுக்கிறோமா, ஜெபம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாக இன்றைய திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசுவின் அழைப்பு என்பது ஒரு கௌரவம் மட்டுமல்லாமல் அது ஒரு பொறுப்பு. தமக்கு விருப்பமானவர்களை அழைத்தார் என்ற வரிகள் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்பதை உணர்த்துகின்றது. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் உலகிற்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவிலாக மாறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையேந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலிவன் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான நேரத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வரலும் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பாட்டிற்கு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.